4 மெழுகுவர்த்திகளின் பாடம். அமைதியான ஒரு அறையில் 4 மெழுகுவர்த்திகள் மெதுவாக எரிந்து கொண்டிருந்தன. சூழல் அமைதியாக இருக்கவே அந்த மெழுகுவர்த்திகள் ஒன்றுக்கொன்று பேசத் தொடங்கின. முதல் மெழுகுவர்த்தி பெருமூச்சு விட்டு கொண்டு சொன்னது, நான் அமைதி. இந்த உலகத்தில் யாருக்கும் என்னை பிடிப்பதில்லை. மனிதர்கள் என்னை எப்போதும் அணைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். என்னால் இனிமேலும் எரிய முடியாது போல் இருக்கிறது என்று சொல்லி தடால் என தன் சுடரை அணைத்துக் கொண்டது. இரண்டாவது மெழுகுவர்த்தி உடனே கவலையுடன் சொன்னது, நான் நம்பிக்கை. என்னை விட யாரும் அதிகம் தேவையில்லாமல் போவதில்லை. மக்கள் பொய்களையும் தோல்விகளையும் மட்டுமே நம்புகிறார்கள். என் தேவை இந்த உலகில் குறைந்து விட்டது போல் இருக்கிறது என்று புலம்பியவாறே அதுவும் தன் சுடரை அணைத்துக் கொண்டது. மூன்றாவது மெழுகுவர்த்தி சோகமாக தன் நிலையை சொன்னது, நான் அன்பு. என்னிடம் எல்லையற்ற சக்தி இருக்கிறது. ஆனால் மனிதர்களுக்கு என்னை விட பணம், கோபம், பொறாமை மீதுதான் பாசம் அதிகம். ஏன் தன் சொந்த குடும்பத்தினரை கூட பலர் நேசிப்பதில்லை. அதனால் எனக்கும் எரியும் சக்தி மிச்சமில்லை என்று கூறி அதுவும் அணைந்து விட்டது. அறையில் இப்போது ஒரே ஒரு மெழுகுவர்த்தி மட்டும் தனியாக எரிந்து கொண்டிருந்தது. அப்போது அந்த அறைக்குள் ஒரு சிறுவன் நுழைந்தான். அறையே இருண்டு கிடப்பதைக் கண்டு பயந்து போனான். அவன் கண்களில் அந்த ஒரு மெழுகுவர்த்தியின் வெளிச்சம் மட்டும் பட்டது. உடனே அவன் ஓடி வந்து அந்த 4வது மெழுகுவர்த்தியிடம் சென்று மகிழ்ச்சியுடன் அழுதான். ஐயோ, உன்னால் மட்டும்தான் இன்னும் வெளிச்சம் தருகிறது. நீயும் அணைந்து விட்டால் என் கதி என்னாவது? பதறிப்போன அந்த சிறுவன் அழுது கொண்டே அந்த 4வது மெழுகுவர்த்தியிடம் வேண்டினான். அப்போது அந்த 4வது மெழுகுவர்த்தி புன்னகையுடன் சொன்னது, பயப்படாதே சிறுவனே, நான் தைரியம் அல்லது நம்பிக்கை கீற்று. நான் இருக்கும் வரை அணைந்து போன மற்ற மெழுகுவர்த்திகளை என்னால் மீண்டும் ஒளிரச் செய்ய முடியும். சிறுவன் உடனே அந்த 4வது மெழுகுவர்த்தியின் சுடரை கொண்டு அணைந்து கிடந்த அமைதி, நம்பிக்கை மற்றும் அன்பு ஆகிய 3 மெழுகுவர்த்திகளையும் மீண்டும் ஒளிரச் செய்தான். அறையும் மீண்டும் பிரகாசமானது. இந்த கதையின் பாடம், உங்கள் வாழ்வில் அமைதியும் நம்பிக்கையும் அன்பும் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக குறைந்து விட்டாலோ அல்லது அணைந்து விட்டாலோ கவலைப்படாதீர்கள். உங்கள் மனதில் தைரியம் என்ற ஒளியை மட்டும் எப்பொழுதுமே அணைந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த தைரியம் இருந்தால் இழந்த அனைத்தையும் உங்களால் மீண்டும் கொண்டு வர முடியும்.